ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆப்வியஸ்லி இட்ஸ் பிரதீப் ப்ரோ. ஏன்னா நான் உள்ள போனப்போ ஃபர்ஸ்ட் பார்த்து இன்டிமிடேட் ஆன ஒரு ஆளே அவரு தான். ஏன்னா அவர்கிட்ட பேசினா டக்குன்னு அம்பு மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் வரும், சச்சக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து தேர் வாஸ் அ குட் பாண்ட் தட் காட் கிரியேட்டட். எனக்கு சுடிதார்லாம் ஸ்டீம்லாம் பண்ணி கொடுத்தாரு ஒரு 2-3 நாள். இதை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் அவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு அவர் உட்காந்து யோசிப்பாரு, என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம், எப்படி இது பண்ணலாம் என்கிட்ட சொல்லிட்டு வேற இருந்தாரு. பாரு அடுத்த வாரம் என்ன ஸ்ட்ராட்டஜினா உன்னை வந்து அனுப்பி எல்லாரோடையும் பழக விட்டு ஒவ்வொருத்தரையா நான் வந்து எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. ஸோ ஐ திங்க் பிரதீப் ப்ரோ. முக்கியமா சொல்லணும், பிரதீப் வந்து பயங்கர ஜென்யூனான ஒரு கேரக்டர் தான். அவர்கிட்ட வந்து நிறைய அந்த டக்குன்னு பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். பட் ஹி வாஸ் லிட்ரலி ஜென்யூன் அந்த இதில். ஏன்னா கோவத்தையும் ஸ்ட்ரைட்டாக அடித்தார், ப்ளஸ் அவருக்கு தோணுனதையும் ஓப்பனாக பேசினார். ஃபில்ட்ரு பண்ணல, ஒரு ஷோவில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணல. ஹி வாஸ் மோர் ஜென்யூன். பட் இருந்திருந்தால் கேம் கொஞ்சம் நல்லா எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தீஸ் ஆர் த பீப்புள்ஸ். பிக் பாஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே போனவுடனே நான் வந்து ஸ்ட்ராங்குன்னு பார்த்தது வந்து பிரதீப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் வந்து பிரதீப். அவர் இருந்தாப்புல, அவர் பயங்கர ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்டு. ஸோ அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்னா, எனக்கு வந்து தினேஷ்னா வந்து செம்ம ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். இன்ஃபேக்ட் நான் வந்து அவர் தான் வந்து எண்டு வரைக்கும் வருவாருன்ற மாதிரிலாம் நினச்சேன். பட் எஸ், பிரதீப் அண்ட் தினேஷ்னா இவங்க 2 பேருமே செம்ம ஸ்ட்ராங்.